ஆமாம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே எதிர்பார்த்த அறிக்கைகளை தான் விட்டுருந்தாரு. எல்லாருமே ஹாப்பி. எங்களை மாதிரி இங்கே வந்து பார்த்தவங்களுக்கும் ஹாப்பி, வீட்டில் இருந்து பார்க்குறவங்களுக்கும் ஹாப்பி. இது வரைக்கும் எந்த மேடையிலையுமே இந்த மாதிரி அறிக்கைகள் விட்டதில்லை, ஆமாம், இல்லை. சொன்னதில்லை. பட் உமன்ஸ் டே அன்னைக்கு பெண்களுக்கு மட்டும் முக்கியத்துவம். பெண்களிலிருந்து ஆரம்பிக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, மற்ற கட்சியிலலாம் வந்து பெண்களை முன்னுதாரணமாக சொல்லுவாங்க. யாருமே வந்து கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கிட்டது கிடையாது. அதனால் பெண்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டதால அவர் வந்து மகளிர் தினத்தன்று நம்மளோட அறிக்கையை ஆரம்பிக்கலாம். இது வந்து திடீர் ஏற்பாடு தான். திடீர்னு நேற்று தான் ஏற்பாடு செஞ்சது. இவ்வளோ பிரம்மாண்டமாக செஞ்சுட்டு இவ்வளோ அறிக்கையெல்லாம் விட்டது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி எங்கள் எல்லாருக்குமே. நிறைய பெண்கள் பிஸ்னஸ்மேன் தான் இன்னைக்கு பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே இப்போ அவங்க சொன்ன மாதிரி தான், நாளைக்கு எல்லாருமே இந்த ஸ்டேஜ் கீழே இருக்கிறவங்க எல்லாரும் ஸ்டேஜ் மேலே வரணும். அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக தான் எல்லாருமே ஏற்றிருக்கிறாங்க. நிறைய அறிக்கை விட்டுருக்காங்க. அதில் எது ரொம்ப பிடிச்ச ஹைலைட் அறிக்கை? ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லணும்னா எல்லா அறிக்கையுமே ஃபர்ஸ்ட் கிளாஸான அறிக்கை. ஃபர்ஸ்ட் வந்து பெருந்தலைவர் காமராஜர் திட்டம். பிள்ளைங்களுக்கு படிப்பு வந்து ரூரல் ஏரியாவில் வந்து வில்லேஜ் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு வசதி இல்லாமல் பாதியிலே படிப்பு நின்று போன பசங்க இன்னமும் இருக்கிறாங்க. நம்ம சிட்டியில் அந்த அளவுக்கு தெரியாது, வில்லேஜ் சைடு இருக்குது. இப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் பசங்களை பள்ளிக்கூடம் கொண்டு போய் சேர்க்கறது வந்து பெரிய ஒரு கஷ்டம். அது அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கு வருடந்தோறும் ஒரு அமௌண்ட்டு, சர்டன் அமௌண்ட் 15,000 அவங்க அக்கௌண்ட்டில் போட்டால் அந்த பிள்ளைகளோட படிப்பு நிற்காமல் போகும். பேசிக் கல்வி, அந்த படிப்பு அந்த பேசிக்கான கல்வியை பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற திட்டம் முதல்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு திட்டம் ஒன்று அறிவிச்சிருக்காரு. ஒவ்வொரு பேருந்துலேயோ ஒவ்வொரு போக்குவரத்து திட்டத்துலையுமே ஆட்டோ, பேருந்து, எந்த இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணாலுமே பட்டன் சிஸ்டம் வச்சுருக்கிறேன். அந்த பட்டன் சிஸ்டம் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா நம்ம கால் பண்ணணும். ஒரு டீம் வருவாங்க, இங்கே போங்க அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க ஒரு பெரிய ஆள் வருவாங்க, அது லேட் ஆகும். இது வந்து உடனே இவங்களை ரெஸ்கியூ பண்ணி உடனே அதுக்கான டீம், அதுக்காகவே வேலை செய்கிற ஒரு டீமை ரெடி பண்ணுறேன். அதே போல் அதுக்காகவே சிறப்பு அமர்வு நீதிமன்றங்களை ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டை நான் ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். மற்ற திட்டங்கள் மாதந்தோறும் 2,500 அதெல்லாம் எப்படி? அது எல்லாருக்குமே வந்து போய் சேரணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே நான் அந்த ஸ்கீம்லேருந்து எந்த காசும் வரல. என்னை சார்ந்தவங்களும் யாருமே அதில் வாங்கலை. நாங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது அப்ளிகேஷன் போட்டது தான். எங்களுக்கு என்ன தகுதி இல்லைன்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு வரல, அந்த அமௌண்ட் வரல. ஆனால் இப்போ இவர் கொடுத்துருக்குற அறிக்கை என்ன சொல்கிறார், எல்லாருக்குமே 60 வயது வரைக்கும் எல்லா பெண்களுக்குமே மாதந்தோறும் 2,500 ரூபாய் திட்டம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். கண்டிப்பாக மக்களோட தேவைக்கு அந்த அமௌண்ட் யூஸ் பண்ண முடியும். அதே போல் பெண்களுக்கு திருமணத்திற்காக ஒரு அண்ணனா சீர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. 8 கிராம் தங்க நகை, இப்போ விற்கிற தங்க விலை விற்கிற இதுக்கு 1 கிராம் வாங்குறதே ரொம்ப கடினமாக இருக்குது. அதனால எத்தனையோ பேர் மேரேஜ் எல்லாம் கூட இல்லாமல் இருக்குது. ஒரு பேசிக்கான ஒரு கோல்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. தாய்மாமன் திட்டத்தில் பிள்ளைகள், பிறந்த பிள்ளைகளுக்கு நகை போடுறேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாமே நல்ல விஷயம். கண்டிப்பாக சாத்தியமாகும். இவர் ஆரம்பத்திலே அறிக்கை விட்டது தான், ஊழலற்ற ஆட்சி, 1 ரூபா நான் தொடமாட்டேன்னு போன மீட்டிங்லேயே சொல்லிட்டாரு. அவரோட மனசுலையும் அது இருக்குது, அதை நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். 1 ரூபா அவர் தொடமாட்டார். ஊழல் செய்யாத தலைவனால மக்களுக்கு எல்லாமே செய்ய முடியும். எல்லா பேருந்துகளிலுமே இலவசமாக பயணிக்கலாம். ஏன்னா இப்போது பிங்க் பஸ்ன்னு ஒன்று சொல்கிறாங்கங்க. அந்த பிங்க் பஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி ஏறி ஒரு மழை டைமில் வந்து உட்காந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். பாதி வண்டி ஆடிட்டே இருக்கும், தண்ணி மேலே ஊற்றிட்டே இருக்கும். பேருந்துள்ள வந்து நாங்கள் கொடை பிடிச்சி உட்கார சுச்சுவேஷன்னாலாம் இருக்குது. இதில் வந்து எத்தனையோ பேர் எங்களை கிண்டல் பண்ணுவாங்க, ஏளனமாக பேசுவாங்க. உங்களுக்கு என்ன வேறு போகிறதுக்கு இடம் இல்லையா, வீட்டில் சும்மா இருக்கிறீங்கன்னு பஸ்ஸில் ஏறி வந்துடுறீங்களா? எல்லாருக்குமே அந்த ஒரு திட்டம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ இல்லையோ, வீட்டு வேலை செய்கிறவங்க, ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவங்க, அன்றாட தேவைகளை சந்திக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, குடும்ப சூழ்நிலையால் பாதிக்கப்படுறவங்க, இவங்க எல்லாருமே அந்த ஒரு பேருந்துக்காக வெயிட் பண்ணணும். ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த பேருந்து கிடையாது. இப்போது சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குங்க, கிராமத்து சைடெல்லாம் கிடையாது, அந்த வண்டி கிடைக்காது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஃப்ரீ பஸ் கொடுத்து என்ன பிரயோஜனம்? எங்களால் பயணிக்க முடியல. இதனால எத்தனையோ பேரோட வாழ்வாதாரம் பாதிக்குது இல்லை. பெண்கள் பாதுகாப்பு பற்றி எந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு, பாடி கேம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதுதான் சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காரு. வேலு நாச்சியார் படை ஆரம்பிக்கப்படும். வேலு நாச்சியார் படைனா இப்போ வந்திருக்கிற நாங்கள் எல்லாருமே வேலு நாச்சியார் தான். எங்கள் எல்லாருமே அவர் பயன்படுத்த போகிறாரு. எல்லாருக்குமே அதுக்கான பொறுப்புகள் கொடுக்க போகிறாரு. நாங்கள் எல்லாருமே ஒரு பாடி கார்ட்ஸாக மக்களுக்காக வேலை செய்ய போகிறோம். அதுக்கான தேர்வுகள் வச்சு, அதுக்காக செலெக்ஷன் ப்ரொசீஜர் வச்சு எல்லாமே அவங்க பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அதான் ரெஸ்கியூ சொன்னேன் இல்லைங்களா, உடனே நமக்கு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி தான் அவரோட திட்டங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து லாங் ப்ராசஸாக இல்லை, உடனே கிடைக்கிற ப்ராசஸ் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்னால ஒரு நிறைய ப்ரெஷர் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்த்து 2026 அவர் எப்படி சிஎம்மாக உட்காந்துவார்னு ஒரு நம்பிக்கை நடக்கிற பிரச்சனைகள் பார்க்குறீங்க?
பிரச்சனைகள் வந்துட்டே தானங்க இருக்குது. இப்போ தானே வருது. அவருக்கு எப்போத்துலேருந்தோ வந்துட்டே இருக்குது. அரசியல் கட்சி என்னைக்கு ஆரம்பித்தாரோ அன்னிலேருந்தே இருக்குது. அவரை வந்து எதிர்க்கிறேன்னு டைரெக்டாக சொல்லாமல் அவரை மட்டுமே எதிர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை அவங்க தவிர்த்தாலே வந்து நல்லா தான் இருக்கும். பட் அவங்க தவிர்க்கலனாலும் நாங்கள் அதை சந்திக்க தயாராக இருக்கோம். இதனால பெண்கள் மத்தியில் அவருக்கு கட்சி ஓட்டு வாய்ப்பே இல்லைங்க. இந்த மாதிரிலாம் எல்லார் வீட்லேயும் இருக்குங்க. எல்லார் வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்குது. எல்லார் வீட்லேயும் பர்சனல் ப்ராப்ளம் இருக்குது. எல்லார் வீட்லேயும் குழப்பங்கள் இருக்குது. எல்லாருமே வெளியில் சொல்கிறது இல்லை. ஏன் இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் இல்லையா? வந்திருக்கிற அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் இல்லையா? முடிஞ்சவங்களுக்கெல்லாம் இல்லையா? நாங்கள் புதுசாக வரோம், அடிகள் விட தான் செய்யும். அதுக்காக என்ன பண்ணுறதா? தகர்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இன்றைக்கி சொல்லிட்டாருல, ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, என்னோட விஷயத்தில் நீங்கள் யாருமே ஹர்ட் ஆகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் பணியில் கரெக்டாக போயிட்டே இருங்க. நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க, நான் கரெக்டாக இது பண்ணி அவ்வளோதான். நீங்கள் அதில் எதுவுமே ஹர்ட் ஆயிக்காதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. இதனால் ஓட்டு பாதிக்கும்னு சொல்கிற அந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ வேலையாக நடந்துட்டுருக்கு. ஓட்டெல்லாம் பாதிக்காது. கண்டிப்பாக ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு பெண்கள் மத்தியில் அவர் வர வேண்டிய ஓட்டு கண்டிப்பாக 100% நீங்கள் எடுத்து பாருங்களேன். பெண்களோட வாக்குகளை தான் முதன்மை இடத்துல நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு வாரமாக போன சர்ச்சையில் விவாகரத்து கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ரொம்ப கிருஷ்ணா மேடம் தான் டார்கெட் சொல்லியிருக்காங்க. பட் அவங்களை கூட்டிகிட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க மேடம்? நம்ம அதை பற்றி உள்ளவே போகக்கூடாது சார். பொதுவாக சொல்ல போனோம்னா எல்லாருமே போகிறாங்க, எல்லாருமே வராங்க. ஸ்பெசிஃபிக்காக அவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவரை மட்டும் எடுத்து அவரை மட்டும் பண்ணி கட்சி பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வேலைங்க. அதை பற்றி நம்ம பேசவே கூடாது. அந்த டாப்பிக்குள்ளேயே நம்ம போகவே கூடாது. சிறந்த குடிமகனுக்கு அதுதான் அத்தியாவசியமான ஒரு விஷயம். பேசிக் சென்ஸ் இருக்கிறவங்க அதுக்குள்ளே போகவே மாட்டாங்க. கட்சியில் அவர் சரியாக பயணிக்கலையா? கட்சி பணிகளை அவர் தவிர்க்கிறாரா? கட்சியில் வந்து அவரோட உடன்பாடு இல்லாமல் இருக்கா? நீங்கள் அதை பற்றி விமர்சிங்க. அதுக்கு பதில் சொல்ல தான் நாங்கள் இருக்கிறோம். பதில் சொல்ல தலைமை இருக்குது. சொந்த வாழ்க்கையில் தலையிட வேண்டாம். கண்டிப்பாக சொந்த வாழ்க்கையில் யாருமே தலையிடக்கூடாது. இன்னைக்கு செலிப்ரேஷன் தளபதியோட நிறைய அறிக்கைகள் பெண்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. எங்கள் தளபதி தான் அடுத்தது. வேற யாரும் சிஎம் கிடையாது, அவர் மட்டும்தான். ஏன்னா எங்களை ரொம்ப பாதுகாப்பாகவும் எங்களை இதுவாகவும் நினைக்கிறாரு அவர். கண்டிப்பாக அவருக்கு தான் ஒரு ஓட்டு மிஸ் ஆகாது. அவர் மட்டும்தான் சிஎம், வேற யாரும் கிடையாது. தமிழ் பெண்கள் எல்லாமே, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவருக்கு தான் வாக்களிப்பாங்க, வேற யாருமே கிடையாது. அவர் தான் சிஎம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது. இத்தனை வருஷம் உமன்ஸ் டேவோட இன்னைக்கு தான் உண்மையான உமன்ஸ் டே நாங்கள் உணர்றோம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குடும்ப தலைவருக்கு 2500 பணம், 6 சிலிண்டர் இலவசம், பெண்களுக்கான இலவச பஸ், எல்லா பஸ்லையும் ஆமாம், எல்லா பஸ்லையும் போல சொல்லுறாரு. ரொம்ப 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 சந்தோஷம். அவர் அறிச்ச ஒரு அறிக்கையும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது. அவர்கிட்ட நாங்கள் கேட்க வேண்டியதே இல்லை, அவரே எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டார். எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்குறோன்னு சொல்லிட்டார். அவர்கிட்ட நாங்கள் எங்கேயும் கேட்க வேண்டியதே இல்லை, அவரே எங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு. அந்த நம்பிக்கை முழுசாக எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பாக வருவார். அவர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அவர் தான் சிஎம். அவர் தான். இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த தருணத்தில். இப்போ வந்து தளபதியை பற்றி விமர்சனம் நிறைய வந்துட்டு இருக்கு. அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, அதை அவரே பார்த்துப்பாரு. எங்களுக்கு தெரியும் எங்கள் தளபதி எப்படின்னு சொல்லிட்டு. 2026 என்ன விமர்சனம் வந்தாலும் நாங்கள் அவரை மற்றவங்களை நம்ப மாட்டோம், நாங்கள் அவரை தான் நம்புவோம். 2026 தளபதி மட்டும்தான் சிஎம். கண்டிப்பாக பண்ணுவார். அவர் சிஎம் ஆகி அந்த போஸ்டிங்கில் உட்கார்ந்த உடனேமே அந்த முதல் நாள்லேருந்தே அவருடைய பணிகள் எல்லாத்தையுமே உமன்ஸ்க்காக மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கான என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாத்தையும் பூர்த்தி செய்வார். கண்டிப்பாக உமன்ஸ்க்கு சேஃப்டியை வந்து கொடுப்பாரு. பெண்களுக்கு தனித்தனியாக பாதுகாப்பு ஒரு குழுவில் கண்டிப்பாக பண்ணுவார். அவர் வந்து பெண்களுக்கு குழு மட்டும் அமைக்கிறது இல்லாமல் அதை எல்லாத்தையுமே அவரே 24/7 வந்து கண்காணிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதை கண்டிப்பாக நடத்துவார்.